இந்த தோப்பு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பாக்கு தோப்பு வீடியோ போட்டிருந்தோம். கோயம்புத்தூரில் டிஎஸ்பி வந்து ரிட்டையர் ஆனவங்க. சத்தி டு அந்தியூர் போகிற வழியில் டிஎன் பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கு தோப்பில் பார்த்திங்கன்னா அவங்க லெமன், ஆரஞ்சு, தென்னை எல்லாமே இருக்குது. இந்த எலுமிச்சை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்சி போய் இருக்கிறதெல்லாம் தயார் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. பச்சை இருந்தால் கட்டாயம் ரெடி பண்ணிக்கலாம்னு சொன்னது. ஒரு சைடு காஞ்சி போகிறது எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சுங்க. டிஎஸ்பி ஃபார்ம்னு போட்டு நாங்களும் மெமரிக்கு வச்சுருக்குறோம். இது மாதிரி ஒரு சைடு மட்டும் காஞ்சி போய் பச்சை வந்தது இந்த மாதிரி இருக்குது. ஒரு சைடு சுத்தமாக காஞ்சி ஒரு கிளை மட்டும் இந்த மாதிரி பச்சை வந்தது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து பார்த்தோம் பசுமையே இல்லை. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம சொல்கிற மெத்தேடு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் தயார் பண்ணிக்க முடியும். இந்த மரத்தில் நீர் வடிகிறது எல்லாமே சொல்லியிருக்கிறோம். சரி பண்ணி கொடுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஆள் கொடுத்துட்றேன். ஆள் இருப்பாங்க. நான் இல்லைனாலும் அவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. நீங்கள் மாதம் ஒரு டைமோ 15 வந்து பார்த்து தயார் பண்ணி கொடுத்தா சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இதை கையில் எடுத்து முழுமையாக ரெடி பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் டைம் எடுக்கும். அதோடைய பாதிப்பை பொறுத்து சொல்கிற மெத்தடு ஃபாலோ பண்ணால் கட்டாயம் ரிசல்ட் கொடுக்கலாம். இந்த பச்சை இருக்குது அப்படியே உயிர் கொண்டு வந்துடலாங்க. இது கொண்டு வந்துடலாங்கண்ணா. மரத்தில் உயிர் கீழ் வேறு கொஞ்சம் இருக்குது. ஆமாங்க, அது நம்ம கொண்டு வந்துடலாம். இன்னொரு மரம் கொடுத்த ஒரு பாருங்க, அங்கே வடவர் காஞ்சி ஒரு முளத்துக்கே வந்துருந்துச்சு. அது பார்த்துடலாம். இதுக்கு மட்டும் கொஞ்சம் மண் போட்டு விட்ருங்கண்ணா. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அடி போய் போடுறது. ஏன்னா உங்களுக்கு வெளியே வெட்டி அடித்து சுற்றுக்காலமாக அப்படியே வீசி விட்டோம்னா நீர் அதுக்கு என்ன இதுக்கு சிமிரிச்சு இது ஒரு தண்ணி விட்டால் போதும். சரி, நம்ம பார்த்த டிஎஸ்பி அவங்களோட தோட்டம் தான். லெமன் இருக்குது. சரியான பராமரிப்பு இல்லாமல் அவங்க கோயம்புத்தூர் இருக்காங்க. தோட்டம் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்குது. சரியான பராமரிப்பு இல்லாதனால பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை. களைக்குழி அடித்தது பார்த்திங்கன்னா மரத்துலேயும் தெரியாதனமாக அடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருந்த தோட்ட பராமரிப்பில் இருந்தவர் சரியாக பராமரிப்புன்னு அவர் அனுப்பிச்சிட்டு இப்போ புதுசாக ஒருத்தர் உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால் முழுக்க கைட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டோஸ் கொடுத்துட்டு 2வது டோஸ் அவங்க நம்ம கொடுத்த டோஸே சரியாக அப்ளை பண்ணல. அதனால் நம்மளை இன்றைக்கி வந்து பார்த்து என்ன பண்ணணும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தோட்டத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக இன்றைக்கி முழுக்க இன்றைக்கி ஒரு நாள் பூரா ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். தோட்டம் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் டு அந்தியூர் போகிற வழியில் டிஜிபுரு தாஸ்பகொண்டமுதூர் டிஎன் பாளையம் 2க்கு நடுவில் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு காஞ்சது எல்லாமே ஒட்டன்சத்திரம் மதுரை சைடு இருக்கிற கம்ப்ளைண்ட்டு. இங்கேயும் அதே கம்ப்ளைண்ட்டு தான் இருக்குது. சரிங்க, பச்சை வந்தது இல்லைங்க. இப்போது பார்க்கலாம். கீழ்கணு பச்சை இருந்ததுன்னா அப்படியே மண் போட்டு தயார் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது மடி போட்டு இந்த செடி வரைக்கும் எத்தனை வருஷம் ஆகுறதுங்க. பச்சை இருந்ததுன்னா பச்சை இருக்குங்கண்ணா, உயிர் இருக்குது. அது கொண்டு வந்துக்கலாங்க. இது அங்கே பாருங்கதா பச்சை தெரியுதுங்களா? செடி பச்சை இருக்குது பார்த்தீங்களா? இது கொண்டு வந்துடலாம். மரம் பச்சை இருந்ததுன்னா கட்டாயம் கொண்டு வந்துடலாம். கீழே உங்களுக்கு வந்து வேர் பிடிப்பு இருக்குங்காட்டி தான் வேர் நல்லா இருக்குங்காட்டி பச்சை இருக்குது. இது வேணால் கட் பண்ணி விட்டுருவோம். இது கொண்டு வந்துடலாங்க. தாராளமாக கொண்டு பச்சை இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இதுக்கும் வந்து இந்த அளவுக்கு மண் போடுங்க. இந்த அளவுக்கு மண் போடுங்க. இது உங்களுக்கு ஈஸியாக மண் போட்டுக்கலாம் இல்லையா? இந்த அளவுக்கு மண் போடுங்க. இதை கொண்டு வந்துடலாம். இது எல்லாமே நீங்கள் மண் போட்டிங்கன்னா இதையுமே கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு அதுதான் அடி போய் மண் போட கொஞ்சம் சிரமமாக இருக்குது. வெளியே வெட்டி கூட அப்படியே எந்த அளவுக்கு போட முடியுமோ போடுங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக மண் போட்டுக்கலாம் இல்லையா? சார் வந்து இருந்தாருன்னா நேரடியாக இதை சொல்லியிருக்கலாம். ஒரு 2 மாதத்தில் நல்ல ரிசல்ட் தெரியும் நம்மளுக்கு. முதல்ல இருந்தவங்க மெயின்டெனன்ஸு அந்த அளவுக்கு வச்சுட்டாங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு பக்குவம் பண்ணியிருக்கிறீங்க. அவர் பேச அதாங்க ஐயா. சரிங்க. வைக்க முடியாது, பயந்துட்டே போனோங்க. இவ்வளோ உயரத்துக்கு இருக்குது கலெக்ஷன். இல்லை கொடியே இருக்குது. கொடி படந்தே இவ்வளோ உயரத்துக்கு இருக்குது. இல்லை சாப்பிட்டு பேசி இந்த மட்டை பூரா அரைச்சி உள்ளே போட்டோம்னா உங்களுக்கு களைக்குள்ளி அடிக்கிற வேலையும் மிச்சம்.
அது அண்ணன் பேசிடுவாங்க, பேசி அதையும் தயார் பண்ணிடலாங்க. அண்ணா இவ்வளோ மட்டை இருக்குதுங்களே, ஏற்கனவே 16 ஏக்கராவில் ஒரு இதுக்குள்ளே கிடக்குதுங்க, நிறையா இருக்குது. இப்போ இந்த தென்னை மரத்துக்கு நடுவான போட்டாங்கன்னா இதுதான் கேப்புங்க, அதான் அடுத்த தென்னை மரம். கலை செலவு மிச்சங்க. இது போட்டு நல்லா இத்து நல்லா கீழே உரமாயிக்கும், அது மண் பொது பாய்க்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை உரங்கள் தான் கொடுக்குறோங்க. கீழே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈரத்தை தக்க வச்சுக்க அந்த அளவுக்கு நுண்ணுயிர்கள் டெவலப் ஆகும். நுண்ணுயிர் டெவலப் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா மண் பொது பாய்க்கும். மழை பெய்யுது இல்லைங்களா, இந்த தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இறங்கும், வெளியே வழிஞ்சு ஓடாது. தெரியல அவர்கிட்ட கேட்கல. ஊற்றிருப்பாங்க, அப்புறம் எலுமிச்சங்க செடிக்கு ஊற்றில, அப்புறம் இங்கே எல்லாத்துக்கும் ஊற்றிருக்காங்கன்னா நான் கொடுத்த டோஸு அப்படியே நிறைய மீதி இருக்கிறதுனால எதுக்கு என்ன கொடுத்தாங்கன்னே தெரில. உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருந்தா அவ்வளோ மிச்சமாக இருக்காதுங்களா, உள்ள காயோடு இருக்குதுங்க. எல்லாமே நம்மளது இல்லை, ரிசல்ட் மட்டும் பார்த்துட்டாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. அந்த பொண்ணு பழக்கொல்லி மருந்து ஊற்றினால 100 மில்லி ஊற்றினா அது 80 மில்லி தான் ஊற்றும். அப்படியே தான் பண்ணும். வேகன் பிடிக்க அதே சத்தங்க. நீ ஒரு கையில் வச்சுட்டு ஃபோனை பேசிட்டு நான் நினைக்க மாட்டேன். ஒரு கையில் ஃபோன் பேசிட்டு ஒரு கையில் வேலை செஞ்சு என்ன பேசிட்டு எல்லாத்தோட லவ்ஸ் பேசிட்டு நீ யாருக்கிட்ட சொல்கிறே சொல்லிக்க, நான் அப்படி தான் பேசுவேன் நான் அப்படின்ட்டு. அப்புறம் ஓனர்கிட்ட சொன்ன கேட்டிங்க, அப்புறம் உனக்கு அவளுக்கு சம்மந்தம் மாதிரி நீ பேச வேண்டாங்க அப்படின்ட்டாரு.